நான் கேள்விப்பட்ட அளவுல நீங்க ஒரு இயக்கத்துடன் சம்பந்தப்பட்டவரா இருந்திருக்கீங்க. ஆம், நான் சிங்கப்பூர்ல இருந்து பிறகு இயக்கத்துக்கு வாரன். நேரே சொல்லுவோமே, எல்லாருக்கும் தெரியும் என்ன. பிளோட்டுக்கு வாரன் உமா மகேஸ்வரன் அவங்களோட அவரால அவங்க வானொலி ஒன்று செய்யறாங்க, தமிழீழத்தின் குரல் என்று. அதுல ஒரு தமிழீழத்தின் குரல் தமிழ் வானொலி, சிங்களத்துல வந்து தமிழீழமே ஹண்டர் சொல்லி, சிங்கள விகாஷினி அப்படின்னு சொல்லி, இங்கிலீஷ்ல வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழீழம் ஒன்று இருக்கு. அப்ப என்ன வந்து அவர் அழைக்கிறார், இப்படி சிங்கப்பூர்ல வந்தப்போ நான் சந்திக்கிறேன், அவர் சந்திக்க கிடைக்குது, அவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க. என்ன இவர் ஒரு 3 மாசம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க, கூப்பிடுறாங்க. அப்படி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு, இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போறேன் நான். ஆனால் ஸ்ரீலங்கால இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வாரேன். வந்ததுக்கு பிறகு இந்த பாஸ்போர்ட் அது இதெல்லாம் வாங்கி வச்சு கொள்றாங்க. அதோட 3 மாசம் இல்ல டோட்டலா டம் ஆயிட்டு, அதோட வாழ்க்கை ஃபுல்லா திசை திரும்பிட்டுச்சு. அப்ப நீங்க தமிழீழ வானொலியில வேலை செய்தீங்க? அப்போ தமிழீழத்தின் குரலில் சிங்கள பகுதியில தான் வேலை செய்ய. தமிழ்ல 1-2 முறை செய்தி வாசிச்சேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு இந்தியன் செய்தி வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே ஆப்பு வச்சுட்டாங்க. இல்ல உமான்னு என்கிட்ட சொல்றாரு. இங்க வந்து அப்ப இங்க வடபழனியில ஒரு ஆபீஸ் இருந்துச்சு. அப்ப அவர் சொல்ற அப்ப போஸ்ட் கார்டு தான் வரும். அப்ப உண்மையில இயக்கத்துல வானொலியில யார் பேசினாலும் போஸ்ட் கார்டு எழுதக்கூடிய அளவுக்கு யாரும் இல்ல. சரி, அட்ரஸ் தெரியாத யாருக்கும். சரியா? அப்ப என்ன போஸ்ட் கார்டு வரும்? இது உள்ளுக்கு இருந்த ஆக்கள் எழுதி போட்டாங்க. எங்க வானொலியில் இருக்க சகோதரங்க எழுதி போட்டாங்க. ஒரு இந்தியன் வந்து இது பண்றாரு அப்படி. அப்ப உமானந்தன் சொன்னாரு, டேய் என்ன இயக்க பேர் வந்து பிரசாத். அப்ப பிரசாத் இங்க வாடா ஆண்டு. நான் சொன்னேன் என்ன ஆண்டு, இங்க பாரு உனக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு. இல்ல லவ் லெட்டர் சொல்ல, லவ் லெட்டர் வந்திருக்கு. நான் ஷொக் ஆகிட்டேன். அப்ப வாசிச்சோன்னு சொன்னேன், லெட்டர் இல்லையே இது போஸ்ட் கார்டு தானே, வாசி அப்படின்னு. அப்ப சொன்ன இந்திய தமிழ், என்னோட வாய்ஸ் வந்து அப்ப தமிழ், இந்த தமிழ் இப்ப உங்களோட பேசுற மாதிரி வர இல்ல. சிங்கப்பூர்ல எல்லாம் இருந்ததால மேபி அந்த ஆக்சென்ட் இருந்திருக்கு. அப்ப சிங்கப்பூர் இந்த என்ன இந்திய தமிழ் ஒருத்தர் செய்தி வாசிக்கிறார், இது தேவையில்லாதது உண்டு, இப்படியான குரல்கள் என்னத்துக்கு இங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கு. அப்ப நான் சொன்னேன் என்ன செய்யண்டு, நீ என்ன செய்ய போறாரு? நான் இல்ல, நான் சிங்களம் மட்டும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்களத்துல நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நான் பார்க்க தொடங்கினேன். தமிழ்ல கைய விட்டுட்டேன். இதே தமிழ் ரேடியோல உள்ளுக்குள்ள இருந்தவங்க தான் எழுதினதே தவிர வேற யாரும் செஞ்ச வேற இல்ல. இயக்கம் ரேடியோ நடத்துறதுன்னா அது போஸ்ட் கார்டு எழுதி அட்ரஸ் வர அளவுக்கு இயக்கம் அப்படி பகிரங்கமா நடத்தாதானே, வேற யாருக்கும் தெரியாது. அந்த அப்படியான உள் பிரச்சனைகள் வந்து வேற யாருக்கும் தெரியாது. சரியா? அப்பவே நான் அப்ப எனக்கு அது பெருசா சீரியஸாவும் இல்ல. நான் தான் 3 மாசத்துல போக போறோம் ஆச்சு. எனக்கு என்ன தெரியுது, அது தேவையில்லை. நான் ட்ரெயின் பண்ணி. இது எங்க இந்தியால நடக்குதா அல்லது இந்தியால சென்னையில தானே அந்த ஸ்டுடியோ இருந்தது. அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப சொல்றதுல பிரச்சனை இல்ல தானே, அந்த ரேடியோ அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். புதியவங்களுக்கு வந்து இப்போ புதியவர்களுக்கு அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அந்த தமிழீழ வானொலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. நானும் ஒரு வானொலிக்காரன்றதால எனக்கு ஆசையா இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது, எந்த மாதிரி? நான் போறதுக்கு முன்னுக்கே ஆரம்பிச்சிருச்சு. அதுல டெக்னிக்கல் சைட்ல பொறுப்பா இருந்த ஒருத்தர் வந்து இப்ப நோர்வேல இருக்கிறார், என்னோட ஃப்ரெண்ட். அவருக்கு வந்து இயக்க பேர் வந்து பார்த்திபன், இப்பவும் இருக்கிறார், என்னோட தொடர்புல இருக்கிறார். அவர் தான் டெக்னிக்கல் விஷயங்கள் கூடுதலா படிச்சது. அவர் வந்து பாண்டிச்சேரியில போய் படிக்கிறார். அவர் வந்து இந்த ஒளிபரப்பு எப்படி ஷார்ட் வேவ்ல செய்யறது அப்படின்றத அவர் தான் மெயின் அந்த இதுக்கு. ஆனால் சென்னையில வந்து நாங்க செஞ்சது வந்து ஸ்டுடியோ என்னென்றால் ரெக்கார்டிங் பண்றது, கேசட்டுக்கு என்ன ஆடியோ கேசட் 60 மினிட்ஸ் கேசட்டுக்கு பண்ணி அதை கொண்டு போய் 3 கேசட் கொண்டு போய் இந்த ஒருத்த நாடு, தஞ்சாவூர் அந்த பக்கங்கள்ல 3 இடத்துல வந்து ரிலே பண்றது. எல்லாரும் எங்கடாக்கள் நினைச்சாங்க கப்பல்ல இருந்து இது வந்து ஒளிபரப்பாகுதுன்னு. கப்பல்ல ஒன்றும் இல்லை, சென்னையில செஞ்சு போட்டு உடனே அன்றைக்கு பின்னேரமே வெள்ளிக்கிழமை பின்னேரம் நாங்க ஒருத்தர் கையில கொடுத்து 3 கெசட்டையும் கொடுத்து அனுப்புவோம். அவர் கொண்டு போய் 3 இடத்துலயும் கொடுப்பார்.
அந்த நேரத்துல சனி ஞாயிறுகள்ல 2 நாள் ஒளிபரப்பாகும். ஷார்ட் வேவ்ல தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு ஒளிபரப்பாகும். இலங்கைக்கு ஒளிபரப்பாகும். ஆனா தமிழ்நாட்டிலேயே மக்கள் கேட்கலாம். எல்லா இடத்துலயும் கேட்கலாம். ஆனா அரசாங்கத்தால வந்து ஜாம் பண்ணுவாங்க. ஜாம் பண்றதாலதான் இந்த மூன்று வேவ்ல விடுறது. கொஞ்சம் ஒன்றுல போய் அடுத்த ஜாம் பண்ணும்போது அடுத்ததுக்கு டியூன் பண்ணா அது கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ல வேலை செய்யும் லேட்டா. இன்னொன்று வந்து இன்னொரு செகண்ட்ல அவங்க ஒன்றைத்தான் ஜாம் பண்ணலாம். அடுத்தது ஜாம் பண்ணும்போது அது முதலாவது கேட்கும். ஓகே ஓகே. அதுக்கு மூன்றாவது ஜாம் பண்ண அப்படின்னா ஒரே சேம் ஃப்ரீக்வென்சில விடுவீங்களா? இல்ல 3 ஃப்ரீக்வென்சி. அப்ப 3 ஃப்ரீக்வென்சில விட்டு அப்ப கேக்குற மக்களுக்கு தெரியும் என்னென்ன ஃப்ரீக்வென்சி. அவங்க டியூன் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இங்கால திருப்பாங்க அங்கால திருப்பாங்க கேட்கும். நம்ம ஆட்கள் எல்லாம் சைக்கிள் ஓடி டைனமோல ரேடியோ கேட்டாக்க தானே. அதெல்லாம் வந்து பார்த்திபன் இருக்குது கேட்டுக்கொண்டிருந்தால் நான் அனுப்பினேன். கேட்டுக்கொண்டிருந்தா வந்து பேசலாம். இப்ப அவர் ஓப்பனா சொல்ல விரும்புறாரோ தெரியல. வெரி டேலண்டட் பாய். சரியா? அதான் அந்த டெக்னிக்கல் இது. அடுத்தது வந்து இங்க சென்னையில வந்து இருந்தது கூடுதலா ஒரு வீட்டுல வச்சு, அது வந்து அசோக் நகர்ல பாரி நகர் என்று சொல்லி காசி தியேட்டருக்கு பின்னால அங்க ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. அங்கதான் முதல்ல செஞ்சோம். அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல திருப்பி ஒரு ஸ்டுடியோ உண்டு, இடம் மாறணும். அவங்க உள்ள நாங்கள் எல்லாம் இருக்கும்போது பக்கத்துல வீட்டு ஆக்கள் எல்லாம் தெரியும். நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம் தான் தெரியும். புத்தகங்களோட தெரியும் என்ன தெரியும் படிச்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு. சரியா? ஆளு ஒருத்தர் கேட்டா ஒரு பேர் சொல்லுவோம், ஒருத்தர் கேட்டா ஒரு பேர் சொல்லுவோம். என்ன கேட்டா நான் என்னிட உமா மகேஸ்வரன் சொல்லுவார், யாரும் கேட்டா ஒரே பேர் சொல்லாதேன்ட்டு. அப்ப சில நேரம் நான் சொல்லுவேன் ஆறுமுகம்னு சொல்லுவேன். அவங்க வந்து கேட்பாங்க, என்ன சார் ஆறுமுகம், எத்தனை ஆறுமுகம் இருக்காங்க சார் அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும் சார், எனக்கு என்ன தெரியும் சார், என் பேரு ஆறுமுகம் சார் அப்படின்னு. உங்களோட முடியாதுடா அப்படி ஒரு லைஃப். எப்படி ஒரு பக்கம் நல்ல அனுபவம், ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். இது உண்மை. இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இப்ப சினிமா ஆண்டும் போது சினிமாவில எல்லாரும் நினைக்கிறாங்க சினிமான்றது வந்து ஒரு கனவு என்று சொல்லி, ஐயோ இப்படி வந்துட்டாங்க. அதுல எவ்வளவு பேர் அதுக்குள்ள வந்து விழுந்து இல்லாம போனாங்களோ அதே மாதிரி இயக்கங்களுக்குள்ள வந்தவங்க வந்து உண்மையா வந்து விழுந்தவங்க வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. வெளியில இருந்து இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சரியா? நான் உண்மையில சொல்லுவேன், என்ன பொறுத்தவரையில எந்த ஒரு இந்த இப்படியான ஆக்டிவிட்டிஸுக்கு யாருமே போகக்கூடாது. போனால் உங்களோட லைஃபும் முடிஞ்சுது, உங்களோட குடும்பம் முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுதே தவிர உங்களுக்கு லைஃபே இல்லை. சரியா? நீங்கள் உங்களோட ஏஜுக்கு நீங்க ஆசைப்படுவீங்க. எங்களுக்கும் அந்த அப்படித்தான் நாங்களும் போய் இல்லாம போயிட்டோம். எங்களுக்கு குடும்பம் இதாயிட்டு இப்ப சுவிஸ்ல இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இல்லை. இதை விட சந்தோஷமா சிங்கப்பூர்ல நான் இருந்தேன். சிங்கப்பூர்ல சந்தோஷமா இருந்த அளவுக்கு நான் எங்கேயுமே இருக்கல. இலங்கையில கூட இருக்கல. இலங்கையில கூட படிச்சு கொண்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை. சிங்கப்பூர்ல வந்து ஒரு ராஜா மாதிரி இருந்தேன். ஒரு அடிமட்ட என்ன கீழே விழுந்து அடுத்த உயிர் பயம், வேற யாரும் வேற இயக்கங்கள் கொல்லாது, எங்கட இயக்கம் எங்களை கொல்லும். அதுதான் அதுல பெரிய பிரச்சனை. அது ஏன் அந்த அளவுக்கு போச்சுது ஜீவன்? அதாவது இப்போ உண்மையில இந்த சகோதர படுகொலைகள் என்றது வந்து இந்த போராட்டத்துல வந்து ஒரு ஒரு கரும்புள்ளி மாதிரி. என்னடா போராட்டம் உண்மையில ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இந்த சகோதர படுகொலைகள் ஏன் இப்ப நீங்க உள்ளால் இருந்தீங்க, அதுவும் ஒரு ஊடகத்துல இருந்தீங்கன்றதால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏன் அப்படியான விஷயங்கள் நடந்தது?